2 நாட்கள், வெறும் 2 நாட்கள். ஜூன் 28, ஜூன் 29. இந்த 2 நாட்களும் ஒரு வாயிலை திறக்கின்றன. அந்த வாயிலை கடந்தவர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு புதிய ஆரம்பமாகும். கடக்காதவர்களுக்கு ஜூலை மாதம் மேலும் ஒரு கடினமான மாதமாகும். இது எச்சரிக்கை இல்லை, இது ஒரு உண்மை. சிவன் சொல்கிறார், இந்த 2 நாட்களும் சிறப்பானவை. இந்த 2 நாட்களில் என் அருளை பெறுங்கள் என்று சொல்கிறார். பெற்றால் ஜூலை அழகாகும், பெறாவிட்டால் ஒரு வாய்ப்பை இழந்தவர்களாவீர்கள். தயவு செய்து இழக்காதீர்கள். இந்த வீடியோவை இறுதி வரை கேளுங்கள். இந்த 2 நாட்களையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கை மாறும். ஒரு கேள்வி, ஜூன் மாதம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? கஷ்டமாக இருந்ததா? தடைகள் வந்தனவா? மகிழ்ச்சி வந்ததா? எப்படி இருந்தாலும் சரி, அது கடந்தது, மாற்ற முடியாது. ஆனால் இந்த 2 கடைசி நாட்கள் இருக்கின்றன. ஜூன் 28, ஜூன் 29. இந்த 2 நாட்களை சரியாக வாழ்ந்தால் ஜூன் மாதத்தில் எல்லாம் நடந்தது ஒரு புதிய பொருள் பெறும். கஷ்டங்கள் பாடங்களாகும், தடைகள் திருப்பங்களாகும், மகிழ்ச்சிகள் நன்றியாகும். மாறாதவை மாறும், மாறியவை நிலைக்கும். சிவன் இந்த 2 நாட்களில் ஒரு சிறப்பான அருளை பொழிகிறார். அந்த அருளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ஜூன் 28ம் 29ம் விசேஷமானவை என்று கேட்கலாம். ஒரு ஆண்டின் கடைசி நாட்கள் எப்போதும் ஒரு சிறப்பு கொண்டவை. அதேபோல ஒரு மாதத்தின் கடைசி நாட்களும் சிறப்பு கொண்டவை. ஜூன் மாதத்தின் கடைசி 2 நாட்கள் இவை. மாதத்தின் முடிவு மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக சுழற்சியின் முடிவும் இவை. ஜூன் மாதம் முழுவதும் சிவன் நம்மை அழைத்தார், பல விதங்களில் அழைத்தார். இந்த கடைசி 2 நாட்களில் அந்த எல்லா அழைப்புகளும் ஒரு இறுதி வடிவம் பெறுகின்றன. பதில் சொல்வதற்கான கடைசி வாய்ப்பு, ஆரம்பிப்பதற்கான கடைசி நாட்கள். ஜூலை மாதத்தை சிறப்பாக ஆரம்பிக்க ஜூன் மாதத்தை சிறப்பாக முடிக்க வேண்டும். அந்த சிறப்பான முடிவிற்கான நாட்கள் இவை. இப்போது இந்த 2 நாட்களும் தனித்தனியாக என்ன சொல்கின்றன என்று பார்ப்போம். ஜூன் 28 என்பது ஒரு இணைப்பின் நாள். 2ம் 8ம் சேர்ந்து 16. 16 என்பது சந்திரனோடு தொடர்பு கொண்ட எண். சந்திரன் சிவனின் கிரீடத்தில் இருக்கிறது. சந்திரனின் குளிர்ச்சி சிவனின் அன்பை குறிக்கிறது. அந்த அன்பின் நாள் இன்று. ஜூன் 28 அன்று சிவனின் அன்பு மிகவும் நெருக்கமாக உணர்வீர்கள். அந்த அன்பை ஏற்றுக்கொள்வதற்கான நாள் இது. ஜூன் 29 என்பது ஒரு நிறைவின் நாள். 2ம் 9ம் சேர்ந்து 11. 11 என்பது நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், சிவனின் அழைப்பின் எண். அந்த அழைப்பு இந்த நாளில் ஒரு நிறைவான வடிவம் பெறுகிறது. ஜூன் மாதம் முழுவதும் வந்த அழைப்புகளுக்கு இந்த நாளில் ஒரு இறுதி பதில் சொல்லுங்க. சிவா, கேட்டேன், வந்தேன், தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு வாக்கியம் ஜூலை மாதத்தை சிறப்பாக ஆக்கும். ஒரு கதை கேளுங்கள். ஒரு பெண்மணி, வயது 61, திருவண்ணாமலையில வாழ்கிறார்கள். ஒவ்வொரு மாத முடிவிலும் ஒரு பழக்கம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதத்தை திரும்பி பார்ப்பாங்க. என்ன நல்லது நடந்தது, என்ன கஷ்டம் வந்தது, என்ன கற்றுக்கொண்டோம் என்று. பிறகு சிவலிங்கத்தின் முன் அந்த மாதம் முழுவதையும் சமர்ப்பிப்பார்கள், நல்லதும் கஷ்டமும் எல்லாவற்றையும். சிவா, இந்த மாதம் உன்கிட்ட தந்துவிட்டேன், அடுத்த மாதம் உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று சொல்வார்கள். இந்த பழக்கத்தை 5 வருஷமாக செய்கிறார்கள். வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய ஆரம்பம் என்று. ஒவ்வொரு மாதமும் சிவன் கொண்டு போகிறார் என்று. நான் வெறும் பயணிக்கிறேன் என்று. இந்த பழக்கமை அழகானது இல்லையா? இந்த ஜூன் மாதத்தையும் இப்படி சமர்ப்பியுங்கள். 28, 29 சிவனிடம் கொடுங்கள். ஜூலை மாதத்தை அவர் நடத்தட்டும் என்று விடுங்கள். வாழ்க்கை மாறும். இப்போது இந்த 2 நாட்களில் என்ன செய்வது என பேசலாம். மிகவும் தெளிவான், மிகவும் செய்யக்கூடிய, மிகவும் சக்தி வாய்ந்த சாதனைகள். ஜூன் 28 அன்று முதல் சாதனை. இந்த மாதம் நடந்த எல்லாவற்றையும் ஒரு பட்டியலாக மனசுல வையுங்க. நல்லது, கஷ்டமானது, எல்லாமே. ஒவ்வொன்றிற்கும் சிவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்லது நடந்தது, நன்றி சிவா. கஷ்டம் வந்தது, அதிலிருந்தும் நன்றி சிவா. ஏனென்றால் அந்த கஷ்டம் ஒரு பாடம் கொண்டு வந்தது. அந்த பாடத்திற்கு நன்றி. இந்த நன்றி ஒரு சுழற்சியை முடிக்கும், ஒரு புதிய சுழற்சியை ஆரம்பிக்கும். 2வது சாதனை. இந்த மாதம் யாரையாவது கஷ்டப்படுத்தினோமா? யாரிடமாவது தப்பலாக நடந்து கொண்டோமா? யாருக்காவது வழி கொடுத்தோமா? அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்க. வெளியில போய் சொல்ல வேண்டியதில்லை, மனசுல சொல்லுங்க. சிவன் முன்னால் சொல்லுங்கள், சிவா, நான் இவருக்கிடம் தவறாக நடந்தேன், மன்னி என்று சொல்லுங்கள். அந்த மன்னிப்பு ஒரு கர்மாவை கரைக்கும். ஜூலை மாதம் இலகுவாகும். 3வது சாதனை. இந்த மாதம் நமக்கு நன்மை செய்தவர்கள் யார்? ஒரு நண்பர், ஒரு குடும்பத்தினர், ஒரு அந்நியர், யாராவது ஒருவர். அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு வார்த்தை, எதுவா இருந்தாலும் சரி, அந்த நன்றி ஒரு நல்ல சங்கிலியை உருவாக்கும். நல்லவை திரும்பி வரும். இந்த 3ம் ஜூன் 28 அன்று செய்யுங்கள். அதிக நேரம் ஆகாது, 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் இந்த 3ம் ஒரு மாதத்தை சரியாக முடிக்கும், ஒரு புதிய மாதத்தை சரியாக ஆரம்பிக்கும். ஜூன் 29 அன்று 3 வேறு சாதனைகள். முதலில் ஒரு தீர்மானம். ஜூலை மாதம் எப்படி வாழ விரும்புகிறீர்கள் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒரு பெரிய தீர்மானம் வேண்டியதில்லை, ஒரு சின்ன தீர்மானம். ஜூலையில தினமும் காலையில சிவனை நினைப்பேன் என்று, அல்லது வாரம் ஒரு முறை கோவிலுக்கு போவேன் என்று, அல்லது தினமும் ஒரு நல்ல செயல் செய்வேன் என்று ஒரு தீர்மானம் மட்டும். சிவன் முன்னாலே சொல்லுங்கள். அவர் கேட்கிறார், அவர் உதவுவார்.
இரண்டாவதாக ஒரு பிரார்த்தனை. ஜூலை மாதம் நல்லதாக இருக்கட்டும் என்று மட்டும் கேட்காதீர்கள். சிவனின் திட்டப்படி நடக்கட்டும் என்று கேளுங்கள். நல்லது கேட்டால் அது நம் திட்டம். சிவனின் திட்டப்படி கேட்டால் அது அவரின் திட்டம். அவரின் திட்டம் எப்போதும் நம் திட்டத்தை விட நல்லது. அந்த திட்டத்தை நம்புங்கள். அந்த திட்டத்திற்கு வழிவிடுங்கள். மூன்றாவதாக ஒரு சிறப்பு தியானம். ஜூன் 29 இரவு படுக்கும் முன் கண்களை மூடுங்கள். ஜூன் மாதம் முழுவதையும் ஒரு படமா மனசுல பாருங்கள். நடந்தது எல்லாம். அப்பிறகு அந்த படத்தை மெதுவாக சிவனுக்கிடம் கொடுங்க. சிவா, இந்த மாதம் உன்னிடம் தருகிறேன் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள். மாதம் போகிறது. ஒரு புதிய மாதம் வருகிறது. ஜூலை வருகிறது. அது ஒரு வெண்மை ஒளியாக வருகிறது. தூய்மையான, புதியதான, சிவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒளி. அந்த ஒளியில் போங்கள். ஜூலை மாதம் சிவனோடு ஆரம்பிக்கிறது. அந்த உணர்வோடு தூங்குங்கள். நல்ல தூக்கம் வரும். ஜூலை முதல் தேதி புதுமையாக எழுவீர்கள். இந்த வீடியோவை இங்கே வரை கேட்டீர்கள். இந்த செய்தியை யாரோடாவது பகிருங்கள். கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று எழுதுங்கள். இந்த 2 நாட்களில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சரி, இப்போது ஒரு ஆழமான ஒரு விஷயம் பேசலாம். ஜூன் மாதம் முடிகிறது. ஜூலை மாதம் வருகிறது. இந்த மாற்றம் வெறும் கேலண்டரில் ஒரு மாற்றம் மட்டும் இல்லை. இது ஒரு ஆன்மீக மாற்றம். ஒரு சுழற்சி முடிகிறது. இன்னொரு சுழற்சி ஆரம்பிக்கிறது. இந்த மாற்றத்தை சிவனோடு வாழுங்கள். இந்த மாற்றத்தை சிவனுக்கு அர்ப்பணியுங்கள். சிவா, இந்த மாற்றம் உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். மாற்றம் என்பது வாழ்க்கையின் ஒரு இயல்பு. எல்லாமே மாறுகிறது. மாறாதது எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு விஷயம் மாறுவதில்லை. சிவன் மாறுவதில்லை. அவரின் அன்பு மாறுவதில்லை. அவரின் காத்தல் மாறுவதில்லை. ஜூன் போகும், ஜூலை வரும், பின் ஆகஸ்ட் வரும். இப்படி மாதங்கள் மாறும், ஆண்டுகள் மாறும். ஆனால் சிவன் மாறுவதில்லை. அவர் எப்போதும் இருக்கிறார். நம்மோடு எப்போதும் இருக்கிறார். இந்த நிரந்தரமான சிவனோடு வாழுங்கள். மாறும் உலகில் மாறாத சிவனை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த பிடி வலுவானது. அந்த பிடி நம்மை தாங்கும். மாற்றங்களை தாண்ட வைக்கும். கஷ்டங்களை கடக்க வைக்கும். திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொன்னார், காலம் மாறும், உலகம் மாறும், ஆனால் சிவன் மாறுவதில்லை. அவரோடு இருந்தவர்கள் மாற்றங்களில் அலைவதில்லை என்று. அந்த நிலைத்தன்மை சிவனிடம் மட்டுமே இருக்கிறது. அந்த நிலைத்தன்மை நமக்கும் வேண்டுமென்றால் சிவனோடு இருக்க வேண்டும். ஜூலை மாதம் ஒரு புதிய ஆரம்பம். அந்த ஆரம்பம் சிவனோடு இருக்கட்டும். ஜூன் 28ம் 29ம் அந்த ஆரம்பத்திற்கு தயாரிப்பு செய்யும் நாட்கள். இந்த தயாரிப்பை சரியாக செய்யுங்கள். அடுத்த மாதம் சிறப்பாக ஆகும். ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை. ஒவ்வொரு மாத முடிவும் ஒரு சிறு மரணம் என்று சொல்லலாம். ஒரு சுழற்சி முடிகிறது. ஒரு புதிய சுழற்சி ஆரம்பிக்கிறது. இந்த சிறு மரணத்தை சரியாக அனுபவிக்கும் போது புதிய சுழற்சி சிறப்பாக ஆரம்பிக்கும். சரியாக அனுபவிக்கும் என்பது என்னவென்றால், பழையதை விட்டுவிடுவது, கடந்தது என்று தெளிவாக இருப்பது, புதியதை அன்போடு ஏற்றுக்கொள்வது, சிவனிடம் சரணடைந்து புதிய மாதத்திற்கு போறது. இந்த விதத்துல ஜூன் முடிக்குங்கள். ஜூலை ஆரம்பியுங்க. கோவையில ஒரு ஆசிரியர், வயது 47. ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில் ஒரு செயல் செய்கிறார். ஒரு வெள்ளை காகிதத்துல அந்த மாதம் நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுறார். ஒரு புறத்துல. மறுபுறத்துல அடுத்த மாசம் ஒரு விஷயம் மட்டும் செய்வேன் என்று எழுதுறார். அப்புறம் அந்த காகிதத்தை இங்க சிவன் படத்தின் கீழ் வைக்கிறார். ஒரு மாதம் அங்கே இருக்கும். மறுமாதம் பார்க்கும் போது நடந்திருக்குமா அப்படி என்று பார்க்கிறார். இந்த பழக்கம் ஒரு கணக்கு. சிவனோடு ஒரு கணக்கு. நான் இதை செய்கிறேன், நீ ஆசீர்வதி என்ற கணக்கு. இந்த கணக்கு வாழ்க்கையை ஒழுங்காக்கியது அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். ஜூன் 29 அன்று ஆரம்பிக்கலாம். ஒரு காகிதம். ஜூன் மாதம் 3 நல்ல விஷயங்கள். ஜூலை மாதம் ஒரு தீர்மானம். சிவன் படத்தின் கீழ் வையுங்கள். ஒரு மாசம் கழித்து பாருங்கள். இப்போது இந்த 2 நாட்களின் விசேஷ ஆற்றலை பற்றி பேசலாம். ஜூன் 28ம் 29ம் ஒரு சக்தி வாய்ந்த ஜோடி. இரட்டை நாட்கள் என்று சொல்கிறோம். இரட்டை என்பது ஒரு வலிமையான எண் கோட்பாடு. ஒரு அழிய முடியாத ஆற்றல். 2 நாட்கள் ஒன்றாக வரும்போது அந்த ஆற்றல் இரட்டிப்பாகும். இரட்டை நாட்களில் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் இரட்டிப்பு பலன் தரும். எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் இரட்டிப்பு வலிமை பெறும். கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் இரட்டிப்பு சக்தி பெறும். இந்த இரட்டிப்பு சக்தியை பயன்படுத்துங்கள். 2 நாட்களும் நல்ல மனசோடு இருங்கள். 2 நாட்களும் சிவனை நினையுங்கள். 2 நாட்களும் யாரையாவது அன்போடு நடத்துங்கள். இந்த எளிய செயல்களும் இந்த இரட்டை நாட்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும். சிதம்பரத்தில் ஒரு அர்ச்சகர் சொன்னார், ஒரு மாதத்தின் கடைசி 2 நாட்கள் ஒரு மாதத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்கள் என்று. ஏனென்றால் அந்த நாட்களில் கடந்த மாதத்தின் கர்மாவை கரைக்கலாம். வரும் மாதத்திற்கான நல்ல வித்துக்களை விதைக்கலாம் என்று சொன்னார். இந்த ஞானம் மிகவும் ஆழமானது. கடந்த மாதம் நடந்தவற்றிலிருந்து கற்றுக்கொண்டால் அந்த கர்மா கரைகிறது. அடுத்த மாதம் நல்ல தீர்மானங்கள் எடுத்தால் நல்ல வித்துக்கள் விதைக்கப்படுகின்றன. இந்த 2 நாட்களில் செய்யுங்கள். இப்போது ஒரு தியான தருணம். கண்களை மூடுங்கள். 3 மூச்சு உள்ளே வருகிறது, வெளியே போகிறது. மனசு அமைதி அடைகிறது. இப்போது கற்பனை செய்யுங்கள். ஜூன் மாதம் ஒரு நதியாக ஓடியிருக்கிறது. இப்போது அந்த நதி சமுத்திரத்தில் கலைகிறது. சமுத்திரம் சிவன், நதி நம் வாழ்க்கை. நதி சமுத்திரத்தில் கலைகிறது. நாம் சிவனில் கலைகிறோம். ஜூன் மாதம் முழுவதும் நடந்தது சிவனில் கலைகிறது. நல்லதும் கஷ்டமும் எல்லாமே.
சமுத்திரம் எல்லாவற்றையும் ஏற்கிறது, சிவன் எல்லாவற்றையும் ஏற்கிறார். இப்போது புதிய நீர் வருகிறது. சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி மேகமாகி மழையாகி, அந்த மழையே ஜூலை மாதம். புதியது, தூய்மையானது, சிவனிலிருந்து வருவது. அந்த மழையில் நனையுங்கள். ஜூலை மாதம் சிவனிலிருந்து வருகிறது. புதியது, சிறப்பானது, ஆசீர்வதிக்கப்பட்டது. மெதுவாக கண்களை திறங்கள். இந்த தியானம் செய்தவுடன் ஒரு விஷயம் உணர்வீர்கள். கடந்தது போனது, புதியது வருகிறது என்ற ஒரு தெளிவு. அந்த தெளிவோடு ஜூலை மாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். ஜூலை மாதம் கஷ்டமாகும் என்று சொன்னோம். இந்த நாட்களை தவறவிட்டால் ஏன் என்று விளக்கிறேன். கஷ்டம் என்பது வெளியிலிருந்து வருவது இல்லை, உள்ளிலிருந்து வருவது. நம் மனசு தயாரில்லாமல் இருந்தால் எந்த மாதமும் கஷ்டமாகும். நம் மனசு சரியான நிலையில் இருந்தால் எந்த சூழலும் தாங்கும். இந்த 2 நாட்கள்ல மனசை சரியான நிலையில் வைப்பது என்பது ஒரு தயாரிப்பு. சிவனோடு தொடர்பு கொள்வது ஒரு தயாரிப்பு. நல்ல தீர்மானங்கள் எடுப்பது ஒரு தயாரிப்பு. இந்த தயாரிப்போடு ஜூலை மாதம் ஆரம்பிக்கும் போது எந்த கஷ்டமும் வந்தாலும் தாங்கும், எந்த தடை வந்தாலும் கடக்கும். ஏனென்றால் மனசு தயாராக இருக்கும், சிவன் உடன் இருக்கிறார் என்று தெரியும். எனவே இந்த 2 நாட்களை தவறவிட்டால் ஜூலை கஷ்டமாகும் என்று சொல்வது ஒரு தண்டனை இல்லை. ஒரு தயாரிப்பை இழந்தால் வரும் இயல்பான கஷ்டம். ஒரு பயணத்திற்கு தயாரிக்காமல் போனால் பயணம் கஷ்டமாகும், தயாரித்தால் எளிதாகும். அவ்வளவுதான். இந்த 2 நாட்கள் தயாரிப்பின் நாட்கள், தவறவிடாதீர்கள். இப்போது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்கிறேன். இந்த 2 நாட்களிலும் தினமும் சொல்லுங்கள், சிவ 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 என்று மட்டும் 3 முறை. மதியத்தில், இரவில் மொத்தம் 9 முறை. 9 என்பது சிவனுக்கு விசேஷமான எண். 9 முறை சிவ 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 என்று சொல்வது ஒரு மாதத்திற்கான ஆசீர்வாதம் கேட்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். இந்த ஒரு பழக்கம் ஜூலை மாதத்தை வேறு விதமாக ஆக்கும். சிவ 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 இப்போதே சொல்லுங்கள் 3 முறை. சிவ சிவ சிவ. அந்த 3 சொல்லும் உங்கள் உடலில் ஒரு அதிர்வை உருவாக்கும், ஒரு சிலிர்ப்பு வரும். அது சிவனின் ஸ்பரிசம். அவர் இருக்கிறார், அவர் கேட்கிறார், அவர் ஏற்கிறார். ஜூன் 28ம் 29ம் முடிஞ்சவுடன் ஜூலை 1 வரும். அந்த நாளில் காலையில் எழுந்ததும் சொல்லுங்கள், சிவா, ஜூலை மாதம் உன்னிடம் தருகிறேன், நீ நடத்து என்று. அந்த ஒரு வாக்கியம் ஒரு மாதத்தை மாற்றும். அந்த மாதம் சிவமயமாகும். இனி ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2 நாட்களில் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சின்ன பூஜை செய்யுங்கள். கூட்டாக செய்வதில் ஒரு சிறப்பான சக்தி இருக்கிறது. ஒரு விளக்கை ஏற்றுங்கள். சிவன் படம் அல்லது சிவலிங்கம் முன் வையுங்கள். சேர்ந்து ஓம் நமச்சிவாய என்று 9 முறை சொல்லுங்கள். அவ்வளவுதான். 5 நிமிடம் கூட ஆகாது. ஆனால் அந்த 5 நிமிடம் குடும்பத்திற்கான ஒரு மாதத்தின் ஆசீர்வாதம். சிவன் குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார் என்ற உணர்வு. அந்த உணர்வு வலிமை தரும், அன்பு தரும், அமைதி தரும். ஒரு கோவை குடும்பம் இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாத கடைசியில் சேர்ந்து ஒரு சின்ன பூஜை. 5 நிமிடம். ஓம் நமச்சிவாய 9 முறை. ஆரம்பித்து 2 வருடமாகிறது. குடும்ப உறவுகள் சீராகி இருக்கின்றன. குழந்தைகள் நன்றாக படிக்கின்றன. வீட்டில் ஒரு அமைதி வந்திருக்கிறது. சிவன் குடும்பத்தோடு இருக்கிறார் அப்படின்றது அனைவரும் உணர்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழக்கத்தை நீங்களும் ஆரம்பிக்கலாம். இந்த ஜூன் கடைசியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு ஆழமான சிந்தனை. ஜூலை மாசம் என்ன காத்திருக்கிறது அப்படின்றது தெரியாது. நல்லது வரலாம், கஷ்டமும் வரலாம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், சிவன் வரும் என்று, சிவன் உடன் இருக்கிறார் என்று, அவர் வழிகாட்டுகிறார் என்று. இந்த நிச்சயத்தோடு ஜூலை மாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்லது வந்தால் சிவன் தந்தார், கஷ்டம் வந்தால் சிவன் பாடம் தருகிறார். ஒவ்வொரு சம்பவமும் சிவனிடமிருந்து, ஒவ்வொரு தருணமும் சிவனோடு. இந்த பார்வையோடு ஜூலை மாதத்தை வாழுங்கள். வாழ்க்கை அழகாகும். சிவன் ஜூன் 28ம் 29ம் ஒரு சிறப்பான அருளை பொழிகிறார். அந்த அருளில் நனையுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூலை மாதத்திற்கு தயாராகுங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த 2 நாட்களில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா பிந்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் மாதம் சிறப்பாக முடியட்டும். ஜூலை மாதம் அழகாக ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கை முழுவதும் சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த 2 நாட்களின் ஆன்மீக முக்கியத்துவத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். ஜூன் 28 என்பது ஒரு சிறப்பான நாள் என்று சொன்னோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறப்பானது தானே அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ஒவ்வொரு நாளும் சிறப்பானது. ஆனால் சில நாட்கள் மிகவும் சிறப்பானவை. ஒரு ஆற்றில் தண்ணீர் எப்பொழுதும் ஓடும். ஆனால் மழை பெய்யும் போது வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் சாதாரண நாட்களில் ஓடும் தண்ணீரை விட மிகவும் அதிகமானது. சில ஆன்மீக நாட்கள் அந்த வெள்ளம் போன்றவை. சிவனின் அருள் மிகவும் அதிகமாக பாய்கிறது. ஜூன் 28ம் 29ம் அப்படிப்பட்ட நாட்கள். இந்த வெள்ளத்தில் குளியுங்கள், ஈர்த்து கொள்ளுங்கள், தேவையானதை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளம் கடந்து விட்டால் மீண்டும் சாதாரண ஓட்டம்தான். சிவனின் அருள் என்பது என்னவென்று சரியாக புரிந்து கொள்வோம். அருள் என்பது ஒரு வெளிக்கொடை மட்டும் இல்லை. அருள் என்பது ஒரு உள் மாற்றம். சிவனின் அருள் நம் மனசை மாற்றுகிறது, நம் பார்வையை மாற்றுகிறது, நம் உணர்வை மாற்றுகிறது. அந்த மாற்றத்தால் வெளி உலகம் வேறு விதமாக தெரிகிறது.
கஷ்டங்கள் குறைவாக அழுத்துகின்றன, மகிழ்ச்சிகள் அதிகமாக மகிழ்விக்கின்றன. எல்லாமே ஒரு புதிய கோணத்தில் தெரிகிறது. அந்த புதிய கோணமே அருளின் வெளிப்பாடு. ஜூன் 28 29 இந்த மாற்றத்திற்கான நாட்கள். மனசு மாறும், பார்வை மாறும், உணர்வு மாறும். அந்த மாற்றங்களோடு ஜூலை ஆரம்பிக்கும். ஜூலை வேறு விதமாக தெரியும், சிறப்பாக தெரியும். மதுரையில் ஒரு பெரியவர், வயது 72, ஒவ்வொரு மாத முடிவிலும் ஒரு சிறப்பான நடைமுறை வைத்திருக்கிறார். அந்த மாதம் வாழ்க்கையில நடந்தவற்றிலிருந்து ஒரு பாடத்தை எடுப்பார். அந்த பாடத்தை ஒரு சொல்லில சொல்வார். உதாரணம் பொறுமை அல்லது நம்பிக்கை அல்லது மன்னிப்பு. அந்த ஒரு சொல்லை சிவலிங்கத்தின் முன் சொல்வார். சிவா, இந்த மாதம் நீ இந்த பாடம் சொன்னாய், கற்றுக்கொண்டேன் என்று சொல்வார். பிறகு அடுத்த மாதம் அந்த பாடத்தை வாழ்க்கையில் கொண்டு வர முயல்வார். இந்த பழக்கம் 50 வருஷமாக செய்கிறார். வாழ்க்கை ஒவ்வொரு மாதமும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். 50 வருஷத்துல 50 பெரிய பாடங்கள். அந்த பாடங்கள் வாழ்க்கையை செதுக்கி இருக்கின்றன என்று சொல்கிறார். நீங்களும் இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கலாம். ஜூன் மாதம் என்ன பாடம் கற்றீர்கள்? ஒரு சொல்லில் சொல்லுங்கள். அந்த சொல்லை சிவனிடம் சொல்லுங்கள். ஜூலையில அந்த பாடத்தை வாழுங்கள். இப்போது இந்த 2 நாட்களில் சிவனின் அருளை எவ்வாறு அதிகமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று பேசலாம். 5 வழிகள் இருக்கின்றன. முதல் வழி தூய்மை. உடல் தூய்மை, மனசு தூய்மை. இந்த இரண்டும் சேர்ந்து வரும்போது சிவனின் அருள் அதிகமாக இறங்கும். உடல் தூய்மை என்பது நீராடுவது, சுத்தமான உடை அணிவது, தூய்மையான உணவு சாப்பிடுவது. மனசு தூய்மை என்பது நல்ல எண்ணங்கள் வைப்பது, கோபத்தை குறைப்பது, பொறாமையை விடுவது. இந்த இரண்டும் இந்த 2 நாட்களில் கவனமாக செய்யுங்கள். இரண்டாவது வழி மௌனம். சில நேரமாவது மௌனமாக இருங்கள். தொலைபேசியை வையுங்கள். வெளி சத்தங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அந்த மௌனத்துல சிவன் பேசுறாரு. அவரின் குரல் மௌனத்துல கேட்கும். அந்த குரலை கேளுங்கள். என்ன சொல்கிறாருன்னு கவனியுங்கள். மூன்றாவது வழி பாடல். சிவனின் பாடல்களை கேளுங்கள். தேவாரம், திருவாசகம், நமசிவாய என்ற பாடல்கள் எந்த மொழியில இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தால் இன்னும் நெருக்கமாக தொடும். அந்த பாடல்களில் சிவன் பேசுகிறார். அவரை உணரலாம். நான்காவது வழி தான தர்மம். யாருக்காவது கொடுங்கள். பசித்தவருக்கு உணவு, தேவைப்படுபவருக்கு உதவி, கஷ்டப்படுபவருக்கு ஆறுதல். கொடுப்பதே சிவனோடு இணைவதற்கான மிக நேரடியான வழி. ஏனென்றால் கொடுக்கும் போது சிவன் நம்மூடாக கொடுக்கிறார். நாம் கருவிகளாகிறோம். அந்த கருவிகளாகும் நொடியில் சிவனோடு இணைந்திருக்கிறோம். ஐந்தாவது வழி ஆழமான நன்றி. வாழ்க்கையில் இருப்பவை எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்வது, எத்தனை சின்னதாக இருந்தாலும் சரி. இந்த உடல் இருக்கிறது, நன்றி சிவா. இந்த குடும்பம் இருக்கிறது, நன்றி சிவா. இந்த வீடு இருக்கிறது, நன்றி சிவா. இந்த நொடி இருக்கிறது, நன்றி சிவா. இந்த நன்றி ஒரு காந்தம், மேலும் நல்லவற்றை இழுக்கும், மேலும் சிவனின் அருளை இழுக்கும். இந்த 5ம் இந்த 2 நாட்களில் கடைபிடியுங்கள். 5ம் செய்ய முடியாவிட்டால் 1வது செய்யுங்கள். 1 செய்தாலே சிவன் ஏற்றுக்கொள்கிறார், அருள் பொழிகிறார். இப்போது ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்வோம். சிவனோடு ஆரம்பிக்கும் ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? காலை தொடக்கும் ஒரு அமைதியோடு, சிவா என்று சொல்லும் ஒரு நொடியோடு. அந்த நொடியிலிருந்து நாள் தொடங்கும். வேலைக்கு போகும்போது ஒரு நம்பிக்கையோடு போவீர்கள். சிவன் உடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. கஷ்டம் வரும்போது சிவனிடம் கொடுப்பீர்கள். சுமையாக சுமக்க மாட்டீர்கள். மகிழ்ச்சி வரும்போது நன்றி சொல்வீர்கள். மட்டுமல்ல என்று பேராசைப்பட மாட்டீர்கள். இரவில் தூங்கும் போது நன்றியோடு தூங்குவீர்கள். நல்ல தூக்கம் வரும், நல்ல கனவுகள் வரும். காலையில் புத்துணர்வோடு எழுவீர்கள். இப்படி 30 நாட்கள், இப்படி ஒரு மாதம். அந்த மாதம் வேறு விதமாக இருக்கும், சிவமயமாக இருக்கும். இந்த ஜூலையை நீங்களும் வாழலாம். இந்த 2 நாட்களில தயாரிக்கலாம். தயாரிக்கிறீங்களா? தயாரிக்கலாம் என்று தோணுகிறதா? அந்த ஒரு தோன்றல் போதும், சிவன் மீதியை செய்வார். ஒரு கதை. திருவாரூரில் ஒரு விவசாயி ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் வயலில் வேலை ஆரம்பிக்கும் முன் சிவன் கோவிலுக்கு போவார். ஒரு வில்வ இலை வைப்பார். சிவா, இந்த மாதம் நீ நடத்து என்று சொல்வார். திரும்பி வந்து வேலை தொடங்குவார். இந்த பழக்கம் வயல் வேலையில் ஒரு வித்தியாசம் தந்திருக்கிறது என்று சொல்கிறாரு. யார்கிட்டமாவது கேட்டால் சொல்கிறாரு, நான் செய்கிறேன் என்ற அகந்த குறைந்து விட்டது, சிவன் செய்கிறார் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. அதனால கஷ்டம் குறைவாக உணர்கிறது, மகிழ்ச்சி அதிகமாக உணர்கிறது, வாழ்க்கை சிறந்து இருக்கிறது என்று சொல்றார். இந்த விவசாயி கல்லூரியில் படிக்கவில்லை, ஆன்மீக நூல்கள் படிக்கவில்லை. ஆனால் ஒரு உண்மை தெரிந்திருந்தது, சிவனிடம் விட்டுவிட்டால் வாழ்க்கை எளிதாகும் என்று. அந்த ஒரு உண்மையால் வாழ்க்கை அழகாகிவிட்டது. நாமும் அந்த ஒரு உண்மையோடு வாழலாம். ஜூன் 28 29 அந்த உண்மையை மீண்டும் நினைவில் கொள்வதற்கான நாட்கள். சிவனிடம் விட்டுவிட்டால் வாழ்க்கை எளிதாகும். அந்த விட்டுவிடுதலை இந்த 2 நாட்களில் ஆரம்பியுங்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள். ஜூலை மாதத்தில் தினமும் ஒரு நொடி சிவனிடம் விட்டுவிடுவேன் என்று. ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த நாளை சிவனிடம் தந்து விடுவேன் என்று. இரவில் இந்த நாளை சிவனுக்கு நன்றியோடு திரும்பி தருவேன் என்று. இந்த தீர்மானம் ஒரு மாதத்தை மாற்றும். இப்போது ஒரு சிறப்பான வழிபாடு சொல்கிறேன். ஜூன் 29 இரவு செய்யுங்கள். ஒடுவடிக்கட் முன் கண்களை மூடுங்கள். ஜூன் மாதம் முழுவதும் ஒரு திரைப்படமாக மனசில் ஓட விடுங்கள். நடந்தவை எல்லாம் பாருங்கள். நல்லது, கஷ்டம், சந்தோஷம், வலி, சந்திப்புகள், பிரிவுகள் எல்லாமே பாருங்கள். ஒவ்வொன்றிலும் சிவனை தேடுங்கள். அவர் இருந்தாரா என்று பாருங்கள்.
கஷ்டத்திலும் அவர் இருந்தார், மகிழ்ச்சியிலும் இருந்தார், எல்லா இடத்திலும் இருந்தார். பாருங்கள், புரியுதா? ஆமாம் என்று தெரிஞ்சால் சொல்லுங்கள். சிவா, நீ எல்லா இடத்திலும் இருந்தாய், நன்றி என்று அந்த நன்றியோடு தூங்குங்கள். காலையில் ஜூலை 1 புதுமையாக எழுவீர்கள். சிவன் இந்த 2 நாட்களிலும் உங்களோடு இருக்கிறார். ஜூலை மாதம் முழுவதும் இருப்பார், எப்போதும் இருப்பார். அந்த நிரந்தரமான இருப்பை நம்புங்கள். வாழ்க்கை சிவமயமாகட்டும். மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த 2 நாட்களின் சக்தியை இன்னும் ஆழமாக பயன்படுத்திக் கொள்வதற்காக சில சிறப்பான ஆன்மீக அனுசரணைகளை பற்றி பேசலாம். இவை யாரும் செய்யலாம். கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, சிறப்பு தகுதி வேண்டியதில்லை, வெறும் மனசு மட்டும் போதும். முதல் அனுசரணை, ஜூன் 28 காலையில் எழுந்ததும் 2 நிமிடம் மட்டும் கண்களை மூடுங்கள். மனசுல சொல்லுங்கள், சிவா, இந்த 2 நாட்களும் உன்னோடு இருக்கிறேன், உன் அருளை ஏற்றுக்கொள்கிறேன், ஜூலை மாதம் உன் திட்டப்படி நடக்கட்டும் என்று. இந்த ஒரு வாக்கியம் இந்த 2 நாட்களை சிறப்பாக்கும். இரண்டாவது அனுசரணை, ஜூன் 28, 29 ஒவ்வொரு மணி நேரத்திலும் 1 நொடி சிவ என்று மட்டும் மனசில் சொல்லுங்கள். 1 நொடி, ஒரு சொல், 1 நொடியில் சிவன் நெருங்கி வருகிறார் என்று உணர்வீர்கள். 2 நாட்கள் இந்த பழக்கம் வைத்தால் ஜூலை முழுவதும் தொடர்வீர்கள். மூன்றாவது அனுசரணை, இந்த 2 நாட்களிலும் ஒரு நேரம் கோவிலுக்கு போக முயலுங்கள். போக முடியாவிட்டால் வீட்டிலேயே சிவன் படம் அல்லது சிவலிங்கம் முன் 1 நிமிடம் நிற்கலாம். அந்த 1 நிமிட நிலை மிகவும் சக்தி வாய்ந்தது. வார்த்தை தேவையில்லை, வெறும் நிற்கலாம். சிவன் பார்க்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறாரு. 4வது அனுசரணை, ஜூன் மாதத்துல யாரையாவது வலிக்கச் செய்திருந்தால் இந்த 2 நாட்களில் ஒரு நல்ல செயலால் அதை சரி செய்யுங்கள். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு மன்னிப்பு, ஏதாவது ஒன்று. அந்த சரி செய்யும் செயல் ஒரு கர்மாவை கரைக்கும். ஜூலை மாதம் இலகுவாகும். 5வது அனுசரணை, ஜூன் 29 இரவு ஒரு விசேஷமான ஜபம். படுக்கும் முன் 108 முறை ஓம் நமச்சிவாய. 108 என்பது மிகவும் புனிதமான எண். சூரியனும் பூமியும் இடையிலான தொலைவோடு தொடர்பு கொண்ட எண். இந்த 108 ஜபம் 1 மாதத்திற்கான ஆசீர்வாதம். ஜூலை மாதம் முழுவதும் அந்த ஆசீர்வாதம் தொடரும். இந்த 5 செய்யுங்கள். 5 கஷ்டமில்லை. ஒவ்வொரு ஒன்றும் சில நிமிடங்கள் மட்டுமாகும். ஆனால் அந்த சில நிமிடங்கள் ஒரு மாதத்தை மாற்றும், ஒரு வாழ்க்கையை மாற்றும். இப்போது ஜூலை மாதம் ஒரு ஆழமான பார்வைகள் பார்ப்போம். ஜூலை என்ற வார்த்தையில ஒரு அழகான ஒலி இருக்கிறது. ஜூலை என்று சொல்லும் போது மனசில ஒரு இனிமை வருகிறது. ஏனென்றால் ஜூலை மாதம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான மாதம். மழை வரும் மாதம், புதிய பசுமை வரும் மாதம், வாழ்க்கை புத்துணர்வடையும் மாதம். இந்த மாதத்தை சிவனோடு ஆரம்பிக்கும் போது அந்த புத்துணர்வு இன்னும் ஆழமாகும். அந்த பசுமை மனசிலும் வரும், அந்த மழை ஆத்மாவிலும் பெய்யும். மழை சிவனின் ஒரு வெளிப்பாடு என்று சொல்வார்கள். மழை பொழிவது சிவனின் அருள் பொழிவது போல், மழை தண்ணீர் தருவது சிவன் அமைதி தருவது போல், மழை வந்தவுடன் நிலம் பசுமையாவது நம் மனசு மாறுவது போல். ஜூலை மாதம் மழையோடு வருகிறது, சிவனின் அருளோடு வருகிறது, புதுமையோடு வருகிறது. தயாரிருங்கள். திருமழிசை ஆழ்வார் சொன்னார், மழை வரும்போது காலம் சிறப்படைகிறது, சிவன் அருள் வரும்போது ஆத்மா சிறப்படைகிறது என்று. ஜூலை மாதம் இந்த 2ம் சேர்ந்து வருகின்றன. மழையும் சிவனின் அருளும் 2ம் ஒன்றாக வரும்போது அது ஒரு மகத்தான தருணம். அந்த தருணத்துக்கு தயாராகுங்கள். ஜூன் 28, 29 அந்த தயாரிப்பின்ற நாட்கள். சிவனை நேசிப்பவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சிவன் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார். நம்ம கொஞ்சம் நேசிக்கிறோம், அவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். ஒரு குழந்தை அன்னையை நேசிக்கிறது, ஆனால் அன்னை குழந்தையை இன்னும் அதிகமாக நேசிக்கிறாள். அந்த விகிதம்தான் நம்மிடமும் சிவனிடமும் இருக்கிறது. நாம் அவரை நேசிக்கிறோம், ஆனால் அவர் நம்மை பல மடங்கு அதிகமாக நேசிக்கிறார். இந்த உண்மை புரிந்தால் வாழ்க்கையில பயம் குறையும், ஆழமான நம்பிக்கை வரும். ஜூலை மாதம் அந்த நம்பிக்கையோடு வாழுங்கள். சிவன் நேசிக்கிறார் என்ற நம்பிக்கை, காக்கிறார் என்ற நம்பிக்கை, வழிகாட்டுகிறார் என்ற நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கைகளோடு 1 மாசம் வாழுங்கள். வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள். இந்த 2 நாட்களும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வாழ்க்கைக்காக சிவன் இந்த நாட்களில் சிறப்பான அருளை தருகிறார். ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூலை மாதம் சிறப்பாகும், வாழ்க்கை சிவமயமாகும். சிவனோடு வாழ்வதற்கான ஒரு அழகான பாதை இருக்கிறது. அதை சித்தர்கள் காட்டிச் சென்றார்கள். அந்த பாதை மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் ஆழமானது. அந்த பாதையில போறதற்கான ஒரு சிறந்த நேரம் 1 மாதம் ஆரம்பிக்கும் முன். அந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது. ஜூலை மாதம் வருவதற்கு முன் இந்த 2 நாட்கள் அந்த பாதையில் முதல் அடி வைப்போம். சித்தர்கள் சொன்னார்கள், சிவனோடு வாழ்வதற்கு 3 விஷயங்கள் போதும். 1 அன்பு, 2 சரணாகதி, 3 நன்றி. இந்த 3ம் இருந்தால் வாழ்க்கை சிவனோடு நடக்கும். அடிக்கடி கோவிலுக்கு போக வேண்டியதில்லை, நூல்கள் படிக்க வேண்டியதில்லை, பெரிய சாதனைகள் செய்ய வேண்டியதில்லை. வெறும் அன்பு, சரணாகதி, நன்றி. இந்த 3 அன்பு என்பது சிவனை நேசிப்பது, அவரை ஒரு நெருங்கிய நண்பனாக பார்ப்பது, ஒரு தகப்பனாக பார்ப்பது, ஒரு தாயாக பார்ப்பது, அவரோடு பேசுவது, சண்டை போடுவது கூட பரவாயில்லை, ஏன் என்று கேட்பது கூட பரவாயில்லை, ஆனால் அன்போடு கேட்பது, கோபத்தோடு இல்லாமல். அந்த அன்போடு உள்ள கேள்வியும் சிவனுக்கு பிரியமானது. சரணாகதி என்பது விட்டுவிடுவது, என் திட்டத்தை விட்டுவிட்டு சிவனின் திட்டத்திற்கு வழிவிடுவது. நான் நடத்துவேன் என்ற அகந்தையை விட்டு சிவன் நடத்தட்டும் என்று சுருங்குவது. இந்த சுருங்குவதில் ஒரு வலிமை இருக்கிறது.
ஏனென்றால் சிவன் என்னை நடத்துகிறார் என்று விட்டுவிட்டால் சிவனின் சக்தி வருகிறது. அந்த சக்தியோடு வாழ்க்கை மிகவும் எளிதாகும். நன்றி என்பது உள்ளவற்றை கவனிப்பது, இல்லாதவற்றை அல்ல. சிவன் தந்திருப்பவற்றை கவனிப்பது. ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. அதில் ஒரு நொடி நன்றி சொல்லுங்கள். அந்த ஒரு நொடி மிகவும் சக்தி வாய்ந்தது. நன்றி ஒரு காந்தம், நல்லவற்றை இழுக்கும், மேலும் சிவனின் அருளை இழுக்கும். இந்த மூன்றும் ஜூன் 28, 29 கடைபிடியுங்கள். அன்போடு சிவனோடு இருங்கள். சரணாகதியோடு இந்த 2 நாட்களை சிவனிடம் தருங்கள். நன்றியோடு இந்த நாட்களை முடியுங்கள். ஜூலை மாதம் சிறப்பாகும். இப்போது ஒரு சிறப்பான தியானம் சொல்கிறேன். இது ஜூன் மாதத்தை முடிக்கவும் ஜூலை மாதத்தை ஆரம்பிக்கவும் ஒரு இணைப்பு தியானம். 2 மாதங்களை இணைக்கும் தியானம். ஜூன் 29 இரவு படுக்கும் முன் செய்யுங்கள். கண்களை மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சு, உள்ளே வெளியே. இப்போது மனசில் ஒரு பெரிய கதவை கற்பனை செய்யுங்கள். அந்த கதவில் ஜூன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதவை மெதுவாக திறங்கள். உள்ளே ஜூன் மாதம் இருக்கிறது. ஒரு பெரிய அறை போல. அந்த அறையில் நடந்தவை எல்லாம் இருக்கின்றன. நல்லதும் கஷ்டமும், சந்தோஷமும் வலியும். நடந்தவை எல்லாவற்றையும் ஒரு பெட்டியில போடுங்கள். அந்த பெட்டியை சிவனிடம் கொடுங்கள். சிவா, இந்த மாதம் உன்னிடம் தருகிறேன் என்று. அவர் ஏற்றுக்கொள்கிறார். பெட்டி மறைகிறது. அறை காலியாகிறது. கதவை மூடுங்கள். இப்போது வேறு ஒரு கதவு தெரிகிறது. அது ஜூலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கதவை திறங்கள். உள்ளே ஒரு ஒளி, தூய்மையான புதியதான சிவனின் ஒளி. அந்த ஒளியில் நடையிடுங்கள். ஜூலை மாதத்திற்குள் நுழைகிறீர்கள். சிவன் உங்களை வரவேற்கிறார். அந்த மாதம் சிறப்பானது, ஆசீர்வதிக்கப்பட்டது, சிவனோடு நடக்கும் மாதம். அந்த உணர்வோடு தூங்குங்கள். காலையில ஜூலை முதல் தேதி எழும்போது அந்த ஒளி உங்களோடு இருக்கும். சிவன் உடனிருப்பார். ஜூலை மாதம் சிறப்பாக ஆரம்பிக்கும். இந்த தியானம் செய்தவர்கள் சொல்கிறார்கள், ஜூலை முதல் தேதி காலையில ஒரு வித்தியாசமான உணர்வோடு எழுந்திருத்தோம் என்று, புதியதாக இருந்தது என்று, சிவன் இந்த மாதம் உடன் இருக்கிறார் என்று தெரிந்தது என்று, அந்த நம்பிக்கையோடு ஒரு மாதம் வாழ்ந்தோம் அப்படின்று, அந்த மாதம் வேறு விதமாக இருந்தது என்று நீங்களும் அந்த அனுபவம் பெறலாம். இந்த 2 நாட்கள் தயாரிக்கலாம். ஜூலை முதல் தேதி புதுமையாக ஆரம்பிக்கலாம். சிவன் உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த ஜூன் மாதத்தின் கடைசி 2 நாட்களில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜூலை மாதம் சிவனோடு ஆரம்பியுங்கள். வாழ்க்கை மாறட்டும், சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். இந்த 2 நாட்களில் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்லுங்கள். இந்த வீடியோவை யாரோடாவது பகிருங்கள். இந்த தொடரை சந்தா செய்து கொள்ளுங்கள். மணியை அழுத்துங்கள். சிவபெருமான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜூன் மாதம் அழகாக முடியட்டும். ஜூலை மாதம் சிவனோடு ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கை முழுவதும் சிவமயமாகட்டும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றி. சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த 2 நாட்களும் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாகட்டும். ஜூன் மாதம் என்னவாக இருந்தாலும் ஜூலை மாதம் சிறப்பாகட்டும். சிவன் உடனிருக்கிறார். அவரோடு தொடங்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய ஆரம்பம். அவரோடு முடியும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பூர்ணமான நிறைவு. இந்த சுழற்சியில் வாழுங்கள். சிவன் ஆரம்பம், சிவன் நிறைவு. நடுவிலும் சிவன், எங்கும் சிவன், எப்பொழுதும் சிவன். இந்த உண்மையோடு வாழும்போது வாழ்க்கை ஒரு அற்புதமான பயணமாகும். சிவனோடு ஒரு பயணம். அந்த பயணத்தில் இணையுங்கள். இந்த ஜூன் 28 இணையுங்கள். ஓம் நமச்சிவாய. சாந்தி, சாந்தி, சாந்தி. சிவன் என்ற ஒரு முறை சொல்லுங்க. அந்த ஒரு சொல்லில எல்லாமே இருக்கிறது. அன்பு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, வலிமை இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது. இந்த ஒரு சொல்லோடு ஜூன் மாதத்தை முடியுங்கள். இந்த ஒரு சொல்லோடு ஜூலை மாதத்தை ஆரம்பியுங்கள். இந்த ஒரு சொல்லோடு வாழுங்கள். சிவன், சிவன், சிவன். ஓம் நமச்சிவாய. சாந்தி. சிவன் உங்களை நேசிக்கிறார். சிவன் உங்களை காக்கிறார். சிவன் உங்களோடு இருக்கிறார். இந்த உண்மை மாறாதது, நித்தியமானது. ஓம் நமச்சிவாய. சிவம். ஓம். நன்றி சிவா.